திருவாரூர் மாவட்டம் பிரசித்தி பெற்ற திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் செயல் அலுவலராக பணியாற்றி வந்தவர் ஜோதி. மேலும் இவர் மன்னார்குடி ஒத்தை தெருவில் உள்ள ஆனந்த விநாயகர் கோவிலிலும் செயல் அலுவலராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். சென்னையில் உள்ள பக்தர் ஒருவர் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு குடிநீர் வசதிக்காக ரூபாய் 45,000 சுத்திகரிக்கப்பட்ட கருவி ஒன்றை வழங்கியுள்ளார். இதனை அவர் வீட்டிற்கு சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது கோவிலில் ஏலம் விடப்படும் பொருட்கள் தொகையை முறையாக கணக்கில் காட்டாமல் இருத்தல் போன்ற தொடர் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் பணியாற்றி வரும் எழுத்தர் ஆலத்தம்பாடி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் 2015ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை உள்ள சம்பள நிலுவைத் தொகையை ரூபாய் 2,86,000 ஒட்டுமொத்தமாக கொடுத்து கணக்கு முடிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். அப்போது சசிகுமார் இது குறித்து திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபாலிடம் புகார் அளித்துள்ளார். அதன்படி மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோவிலில் செயல் அலுவலர் ஜோதியிடம் சசிகுமார் 1 லட்சம் ரூபாய் ரசாயனம் தடவிய லஞ்ச பணத்தை கொடுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபால் மற்றும் காவல் ஆய்வாளர் சித்ரா, அனிதா, ஆரோக்கியமேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை குழுவினர் ஜோதியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து வழக்கு பதிவு செய்து திருவாரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர்.